வாக்குத்தத்தம் உன்னுடையது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உன்னுடைய பேச்சு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நீ வாழும் உலகத்தில் பலதரப்பட்ட மனநிலையில் வாழும் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மனநிலையின் காரணமாக பல வகையான வார்த்தைகளும் வெளிப்படுகின்றது. நம்பிக்கையற்ற வார்த்தைகள், சோர்வான வார்த்தைகள், உற்சாகமான வார்த்தைகள் என்று நம்மை சுற்றிலும் கேள்விப்படுகிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நீ வாழ்வதும் வீழ்வதும் உன்னுடைய வார்த்தையில் உள்ளது. நீ நல்ல வார்த்தைகள் பேச வேண்டுமானால் உன் இருதயம் நல்ல வார்த்தைகளால் நிரம்ப வேண்டும். அந்த நல்ல வார்த்தைகள் எப்படி வரும்? உன் இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகள் நிரம்ப வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசித்து என்னிடம் ஜெபத்திலே நீ தவறாமல் பேச வேண்டும். உன் வாயிலே நம்பிக்கையற்ற வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கொள். உன் வாயின் பலனை அனுபவிப்பாய். அதே போல நீ பிரயாசப்பட்டு சாப்பிட வேண்டும். கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்று பெருகி இருக்கிறது. ஆனால் அவனவன் கிரியை அவனவனை வாழ வைக்கும். உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர் நான் தான். ஆகவே ஜபத்தையும் வேத வாசிப்பையும் விட்டுவிடாதே. எப்போது என்னை நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 12:14.